கதிர்ராஜி ஜோடிக்கு இப்போ வந்து செமையான ஃபேன் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா. அதுலேயும் வந்து கதிர்ராஜிக்காக வந்து விட்டு கொடுக்காம பண்ணுற விஷயங்கள், பேசுகிற விஷயங்கள், வேலைக்கு உடனடியாக வந்து போனது மட்டும் இல்லாமல் இப்போ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வந்து வீட்டில், அதுவும் வந்து ராஜிக்கு தனியாக செலவு கையில் காசையும் கொடுத்துட்டு ஒரு 6,000 ரூபாய் நீட்டி இது எங்கள் 2 பேருக்கான மாத செலவுக்கான காசு அப்படிங்கிறத நீட்டுறாரு. இதில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு வேறு வந்து இப்போ பாண்டியன் வேறு கேட்குறாரு. வேறு இதில் பாண்டியன் கூடவே இன்னொரு கேள்வியும் கேட்குறாரு இன்றைக்கி எபிசோடோட கடைசியில். என்ன அப்படின்னா வந்து எல்லாம் சரி, இவங்க 2 பேர் இந்த வீட்டில் தான் எவ்வளோ செலவாகும், இவங்க 2 பேருக்கு எவ்வளோ காசு தேவைப்படும் அப்படின்னு கோமதிகிட்ட கேட்டோன்னா கோமதி கண்டிப்பாக வந்து எதுக்குங்கன்னு கேட்டு கடைசியில் ஒரு அமௌண்ட்டை சொல்ல தான் போகிறாங்க. ஒருவேளை அது ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ராஜி நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா 5,000 மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு 5,000 மட்டும் வாங்கிட்டு போக அப்பாவிட்ட வந்து இவரும் மறுத்து பேசாமல் கையில் காசை கொடுத்து வச்சுங்க, என் பொண்டாட்டிக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்ல போகிறாரு. இதுக்கு என்னதான் கோமதி வருத்தப்பட்டாலும் ஒரு பக்கம் பெருமையும் பட போகிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.